லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் பின்தொடர்ந்து செல்வாருமாங்க. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் படும் பாடு சொல்லி மாளாது. நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்பதால் தான் மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் என்று தொடங்கி அதனுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறேன். நம்ம தொடர்ந்து வேளாண்மை துறையிலே வேளாண்மை விரிவாக்க மையம், பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, விற்பனைத்துறை, இன்னும் பல்வேறு பிரிவுகள் அதில் இருக்குது. இதில் மத்திய மாநில அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறது. அந்த திட்டங்களை நன்கு அறிந்து கொண்ட அரசியல்வாதிகள் ஏழை எளிய விவசாயிகளுக்கு கிடைக்க விடாமல் பெரிய நிலச்சுவாந்தர்கள் என்ற பெயரிலே 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுருக்கவங்க 2 ஏக்கர் 4 ஏக்கர் இதுக்குள்ளே தான் விவசாயம் பண்ணுவாங்க. மீதி ரியல் எஸ்டேட் அது இதுன்னு ஊர் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையாக 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த 2 ஏக்கர்னா 2 ஏக்கர் கரெக்டாக விவசாயம் பண்ணக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இப்போ எதுவும் போய் சேர்றதில்லை. அப்படி எந்த மாவட்டத்தில் அதிக அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இணை இயக்குனராக இருக்க சீனிவாசன் ஏற்கனவே ஈரோட்டில் வேலை பார்த்துருக்கார். நம்மள்கிட்ட குறிப்பு அனுப்பியிருக்காங்க. இந்த தகவல் கொடுத்தது யாருன்னா, பக்கநாடு, செட்டிமாங்குறிச்சி, இருப்பாளி, பூலாம்பட்டி, தாதாபுரம் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாயம் சார்ந்தவர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் நம்மள்கிட்ட தகவல் கொடுத்தாங்க. ஐயா, லகரம் டிவியில் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் இணை இயக்குனர் சங்கரலட்சுமி ஆகப்பெரும் ஊழலை, கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார் என்ற செய்தியை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட்டு வரீங்க. சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடுகள், அதுபோல் சங்கரலிங்கம் ஊழல் முறைகேடுகள், பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுருக்கீங்க. ஏற்கனவே திருமயத்தில் நடந்த சம்பவத்தையும் நீங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கீங்க. அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆக வேளாண்மை விரிவாக்க மையம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நிலக்கடலை செயல் விளக்கம், தார்பாய் நிலக்கடலை, தார்பாய்க்கு ஜிஎஸ்டி பணம் கட்டினால் போதும், ஆனால் விவசாயிகளிடமிருந்து 2700 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். 120 நபர்கிட்ட 2700 ரூபா ஒரு வட்டத்துக்குள்ள, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள 120 பேர்கிட்ட 2700 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா, அப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 15 வட்டம் இருக்குது. அப்போ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க? 15 ஒரு 20 வட்டம் இருக்கும். அப்போ எவ்வளவு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கும்? எத்தனை ஏழை எளிய விவசாயிகள் இந்த ஜிஎஸ்டி பணம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது 2200 ரூபா பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, வசூல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. முறையான கணக்கு வழக்கு கேட்டோம்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல் கொடுக்கறதில்ல. முன்னாடி இருந்த இணை இயக்குனர் தகவல் கொடுக்காம ஆள் வச்சு மிரட்டினாரு, நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருவேன், கேஸை போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லி எவ்வளவோ மிரட்டல் தான் விட்டு பார்த்தீங்க. எதுக்கும் நம்ம அசைஞ்சு கொடுக்கல. அதே நேரத்தில் 6 உதவி வேளாண்மை அலுவலர்கள், 4 பேர் கிடங்கு இடுபொருட்களை, விதை, உரம், நுண்ணூட்டம், கலவை ஆகிய பொருட்களை விற்பனை செய்துவிட்டு கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா அரசாங்கத்திற்கு செலுத்தாமல் இருக்கிறாங்க. இப்போ மேலே பார்த்தோம்னா 120 பேர்கிட்ட 2700 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. அது அரசாங்கத்துக்கு போய் சேரலை. இப்போ ஒரு மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வட்டாரங்கள், ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு வட்டாரம் இருக்கும் வேளாண்மை விரிவாக்க மையத்தில். அப்போ ஒரு 30 வட்டாரத்தில் ஒரு நபர்கிட்ட 2700 ரூபான்னா கணக்கு எங்கேயே போகுது. அதுபோல் 1,80,000 உரம், நுண்ணூட்டம், கலவை போன்ற பொருட்களை விற்பனை செய்துவிட்டு அங்கே அதுக்கு பணம் கொடுக்கறதில்ல. அது அரசாங்கத்திற்கு பணம் செலுத்தவில்லை. அரசாங்கத்தையும் ஏமாற்றுகிறார்கள். ஏழை எளிய விவசாயிகளிடத்திலிருந்து வசூல் செய்து விடுகிறார்கள். காலாவதியான கெட்டுப்போன பொருட்களை வாங்கினால்தான் உங்களுக்கு மானிய திட்டங்களில் உள்ள பொருட்கள் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ எந்த ஒரு மானிய திட்டமும் 5000 ரூபாய் ஒரு மானிய திட்டம் வருதுன்னா, நாங்கள் சொல்கிற பொருளை நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா பொருளும் கிடையாது, ஒரு மண்ணம் கிடையாது, போயா அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருது. அப்போ கெட்டுப்போன காலாவதியான பொருட்களை வாங்கினால்தான் மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள், மானிய திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள் கொடுக்கப்படும்னு அதில் ஒரு வசூல் தொகை பண்ணிடுறது. அப்போ உதவி வேளாண்மை அலுவலர்கள் மகாலிங்கம், கலைமணி, எடப்பாடி வட்டாரத்திலே தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக வேலை செய்கிறாங்க. இவங்களை அசைக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன? எடப்பாடி வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் சசிகலா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய துணையோட 10 ஆண்டு காலமாக மகாலிங்கமும் கலைமணியும் ஒரே வட்டாரத்துக்குள்ளே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவலை பக்கநாடு, செட்டிமாங்குறிச்சி, இருப்பாளி, பூலாம்பட்டி, தாதாபுரம் போன்ற பகுதியில் தார்பாய் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது
2700 கொடுத்து ஏமாந்தாங்க பாருங்க. பக்கநாடு, செட்டிமாங்குறிச்சி, இருப்பாளி, புலாம்பட்டி, தாதாபுரம் அந்த பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் சொல்கிறாங்க, ஐயா தயவு செய்து மகாலிங்கமும் கலைமணியும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போட்டோம். எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி விவசாயம் செய்கிறாங்கன்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதே நேரத்தில் சங்கரலட்சுமி போன்ற ஆட்கள்கிட்ட இருந்தாங்கன்னா இன்னும் கூடுதலாக இவங்க சில விஷயங்களை நல்லா பண்ண வேண்டியது இருக்கும், நல்லா சம்பாரிச்சிக்கலாம், நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை செய்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு இருந்த காலகட்டத்திலையும் இதே போல் ஊழல் முறைகேடுகள் நடந்தது. இதே போல் ஊழல் முறைகேடுகள் இப்போவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்குது. திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயரை வேளாண்மை துறை மூலமாக பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி வருகிறார். இதனை தடுக்கக்கூடிய வேலை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட வேலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஏன்னா அவர் மாவட்டத்தை தாண்டி சேலம் மாவட்டத்துக்கோ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கோ இதுவரையிலையும் போனதான் நமக்கு சரித்திரத்திலே யாரும் இதுவரையிலையும் சொல்லலை. சரி, இப்போ சேலம் மாவட்டத்தில் நம்ம சொல்லிட்டோம், எடப்பாடி வட்டாரத்தில் நிலக்கடலை, தார்பாயி, அப்புறம் 6 உதவி வேளாண்மை அலுவலர்கள், 4 பேர் கிடங்கு இடுபொருட்களை விற்பது தொடர்பாக 1,80,000 பணம் கொடுக்கல. ஜிஎஸ்டி பணம் கொடுத்தா போதும், தார்பாய் கொடுக்கலாம், ஆனால் 120 பேர்கிட்ட 2,700 வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டோம். இது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சீனிவாசன். அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் வேலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அப்போ நேர்மையான மனிதராக இருந்தால் இந்த மகாலிங்கமும் கலைமணியையும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றுங்க, அல்லது திருச்சி மாவட்டத்துக்கு மாற்றுங்க. இங்கே வந்தால் எப்படியெல்லாம் ஊழல் செய்கிறாங்க, செய்யலாம், நேர்மையாக வேலை செய்கிறாங்களேன்னு இன்னும் நாங்கள் கூடுதலாக அவருடைய பெருமையை ஊருக்குழுவுக்கு அம்பலப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் இணை இயக்குனர் சீனிவாசன் அவர்கள் மேற்படி சொன்ன குற்றங்களிலெல்லாம் தவறுகளெல்லாம் திருத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த 6 உதவி வேளாண்மை அலுவலர்கள் கிடங்கு பொருட்களை விற்று பணம் கட்டாதது, ஜிஎஸ்டி பணம் மட்டும் போதும், ஆனால் 2,700 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற பொழுது 2,700 120 வாங்கியது குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இலாக்கா ரீதியான விசாரணை வைக்க வேண்டும் என்று பக்கநாடு, செட்டிமாங்குறிச்சி, இருப்பாளி, பூலாம்பட்டி, தாதாபுரம் ஆகிய கிராம பகுதியிலிருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சேலம் மாவட்டத்தினாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தினாலும் ஏகப்பட்ட கெட்ட பெயர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படுது. அதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு, அதனை தடுக்க வேண்டிய பொறுப்பு இணை இயக்குனர் சீனிவாசனுடைய பொறுப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊழல் முறைகேடு நடக்குதா, அதை சங்கரலட்சுமி கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ஓசியில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்கிறாங்க. ஏன்னா இது எனக்கு 4 எழுத்து பேர் கொண்ட ஒரு மூத்த அதிகாரியை என்கிட்ட சொல்லிட்டாரு, என்னங்க பண்ணுறது, அவ்வளோ அட்லியம் பண்ணுறாங்க, தடுப்பார் இல்லை, கேட்பார் இல்லை அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாதிரி தடுப்பார் இல்லை, கேட்பார் இல்லை என்கிற நிலைமையில் சங்கரலட்சுமி குரட்டை விட்டு என்ஓசியில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்வதை வேடிக்கை பார்க்காமல், ஏன்னா இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சீனிவாசன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசன் அவர்கள் நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இதில் உள்ள அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதை மீட்டு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வேலைகளை சேலம் இணை இயக்குனராக வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். மேலும் பக்கநாடு, செட்டிமாங்குறிச்சி, இருப்பாளி, பூலாம்பட்டி, தாதாபுரம் போன்ற பகுதியிலிருந்து நமக்கு தகவல் வழங்கி செய்தியை வெளியிட நமக்கு உதவியதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் பக்கநாடு, செட்டிமாங்குறிச்சி, இருப்பாளி, பூலாம்பட்டி, தாதாபுரம் பகுதி விவசாயிகள் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைனாலும் ஸ்க்ரீனில் நம்பர் வரும், எனக்கு தொடர்பு கொண்டு தகவலை சொல்லுங்கள். ரகசியம் பாதுகாக்கப்படும். இன்னும் கூடுதலான தகவலை தாருங்கள். எந்த துறையில் ஊழல் முறைகேடுகள் அதிகமாக நடந்தாலும் வேளாண்மை துறையில் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடாது. ஊழலை 100% தடுக்க முடியுமா என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. கட்டுக்குள் கொண்டு வரலாம். கட்டுக்குள் கொண்டு வரவும் ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்வதற்குண்டான வழிவகைகளை செய்வோம். உற்பத்தியாளர்கள் என்றைக்கு பணக்காரர்கள் ஆகிறார்களோ அன்றைக்குத்தான் நாடு வளர்ச்சி பெறும், சுபிட்சம் பெறும், பசுமை பெறும். விற்பனையாளர்கள் மட்டுமே இங்கு பணக்காரர்களாக இருந்தால் பத்தாது, உற்பத்தியாளர்களும் ரசத்தோடு சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட்டு பொரியலோடு சாப்பிடணும், கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கணும், வீடு இருக்கணும். ஆனால் உற்பத்தி செய்கிறவர்களுக்கு ஒழுங்கான வீடு இருக்காது, கூரை வீடாக இருக்கும். அப்படியே வீடு கட்டணுனாலும் ஊராட்சியில் போய் ஊராட்சி செயலாளருக்கு பணம் கொடுக்கணும், யூனியனுக்கு பணம் கொடுக்கணும், அப்படின்னு பல்வேறு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள். ஒரு பக்கம் வேளாண்மை துறையும் நமக்கு உதவி செய்யுன்னு பார்த்தா வேளாண்மை துறையும் கூப்பிட்டு வச்சு அடிக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி விவசாயிகள் காலம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் சீனிவாசன் மேற்படி சொன்ன சில ஊழல் முறைகேடுகள் தவறுகள் எல்லாம் கூப்பிட்டு இலாக்கா ரீதியான ஒரு விசாரணை வச்சு நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த செய்திகளில் சேலம் மாவட்டத்தில் ஆத்மா திட்டத்திலிருந்து இன்னும் பல்வேறு செய்திகள் நமக்கு வரப்போகிறது. அந்த செய்திகளையும் காண காத்துனுங்கள். நகரம் டிவி சேனலை
பார்க்கக்கூடிய விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் லைக் பண்ணி உங்கள் பகுதியில் எந்தெந்த பகுதியில் இது போல் தவறு நடக்குதுங்கிறத எனக்கு தகவல் சொல்லுங்கள். என்னுடைய நம்பர்லேயே நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பலாம். ரகசியம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.